ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்ஸ்டைல் ப்ரோப். இன்றைக்கி வெர்ஸ்டைல் ப்ரோபில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் இன்ஃபோஸில் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணுறது, ஸோ அதுக்கான பிபிடி எப்படி ரெடி பண்ணுறது, ப்ராஜெக்ட் பிபிடி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்னால் என்ன, ஏன்னா 21 ரெகுலேஷன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து எந்த விதமான பேப்பர்ஸும் அவங்க வந்து தியரி வந்து படிக்க போகிறதில்ல இன் 8th செமஸ்டர். ஸோ அப்படின்றப்ப அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் நம்ம எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கான ரெகுலேஷன்ஸு இந்த 21 ரெகுலேஷன்ஸில் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அதோட கோர்ஸ் அவுட்கம் என்ன, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை எப்படி வந்து பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பை த யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கரிக்குலமில் சிலபியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு தென் அதுக்கான பிபிடி ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம போடணும் இல்லையா. ஸோ அந்த பிபிடி வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர்ஸை பார்த்துட்டு தென் லிட்ரேச்சர் சர்வே, லிட்ரேச்சர் ரிவ்யூனா அது நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூ எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்து இதிலேருந்து பேஸ்ட் ஆன் திஸ் ப்ராப்ளம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ப்ராப்ளம்ஸை வந்துட்டு இந்த பேஸ்ட் ஆன் த லிட்ரேச்சர் ரிவ்யூலேருந்து ப்ராப்ளம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம வந்து கொடுக்கணும். என்ன சொல்யூஷன்ஸு, அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அந்த சொல்யூஷனுக்கு நம்ம வந்து எப்படி வந்து பிபிடி வந்து போடுறது. ஸோ வந்து இந்த டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டைட்டில் வந்து செலக்ட் பண்ணணும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த லிட்ரேச்சர் சர்வே நம்ம வந்து அதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அந்த சொல்யூஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டைட்டில் வைக்கணும். அந்த டைட்டிலை வச்சு அதுக்கப்புறமா அப்ஸ்ட்ராக்ட்டு, அப்புறம் என்னென்ன பண்ணணும், அந்த பிபிடியில் என்னென்ன விஷயங்கள்லாம் மேண்டேட்ரியாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து மெக்கானிக்கல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மெக்கானிக்கல் அண்ட் பயோமெடிக்கல், ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி, ஏஏடிஎஸ், ஸோ 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ மோரார்லஸ் வந்து சிஎஸ்சி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சிஎஸ்சி, சிஎஸ்சி ஏடிஎஸ், சிஎஸ்சி சைபர், சிஎஸ்சி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏஎம்எல். ஸோ ஏடிஎஸ் மாதிரி ஏஎம்எல் இருக்குது. ஸோ சிஎஸ்சி அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 10 கோர்சஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான். ஸோ சிஎஸ்சி பேஸ் பண்ண டிபார்ட்மெண்ட். தென் இந்த பயோமெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ, ட்ரிபிள்இ அண்ட் பயோமெடிக்கல், இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மொரார்லஸ் சேம் தான். அண்ட் தென் மெக்கானிக்கல், சிவில், நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம மெக்கானிக்கல் சிவில் பார்த்துருவோமே. ஸோ மெக்கானிக்கல் சிவில் அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த அப்ஜெக்டிவ் ஆஃப் த கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கோர்ஸ் is to help the students to develop the ability to solve a specific problem right from its identification and literature review till the successful solution of the same, and to train the students in preparing project report and to face reviews and viva voce examination. The students in a group of 3 to 4 works on a topic approved by the head of the department under the guidance of the faculty member, and the propose a comprehensive project report after completing the work to the satisfaction of the supervisor. The progress of the project is evaluated based on a minimum of 3 reviews. The review committee may be constituted by the head of the department. A project report is required at the end of the semester. The project work is evaluated based on oral presentation and the project report jointly by external and internal examiner constituted by the head of the department. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 3 ரிவ்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக. ஸோ 0th ரிவ்யூ இல்லாமல் 3 ரிவ்யூ. ஸோ 0th ரிவ்யூ, ஃபஸ்ட் ரிவ்யூ, செகண்ட் ரிவ்யூ, தேர்ட் ரிவ்யூ. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 3லேருந்து 4 பேர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீமாக சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மெக்கானிக்கல் அண்ட் பயோமெடிக்கல், சிவில், ஆல் தி டிபார்ட்மெண்ட் ஃபார் காமன். அண்ட் தென் நம்ம வந்து இப்போ சிஎஸ்சி பார்த்துருவோம். சிஎஸ்சியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
சிஎஸ்சின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இது அப்படியே வந்து கொஞ்சம் வேரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ப்ரோக்ராம் பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபார் கெய்னிங் டொமைன் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டு சால்வ் த பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் ஆர் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ், கேதர் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டிசைன் சூட்டபிள் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அண்ட் எவாலுவேட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், டு ஒர்க் இன் ஸ்மால் டீம் and understand the process and practices in the industry and implement, test and deploy solutions for target platforms, performing project reports and presentations. இங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, the student shall individually, ஸோ ஒருத்தராக கூட நம்ம பண்ணலாம் individually or as a group work on research domains and related problems approved by the department. Organizations that offered the internship ஆர் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து விப்ரோ, டிசிஎஸ், வேறு வந்து நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனிலாம் இருக்கோ, அக்செஞ்சர் இதெல்லாம் இருக்கோ, அங்கே நம்ம இன்டர்ன்ஷிப் கிடைச்சாலும் அவங்கள்ட்ட நம்ம இன்டர்ன்ஷிப் போய் அங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அப்படியும் நம்ம வைக்கலாம். ஸோ அரல்ஸ் நம்ம வந்து ப்ராஜெக்டே வந்துட்டு நம்மளே ஓனாக வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியுமே நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வேரி ஆகுதுன்னா, ஒருத்தர் இல்லைன்னா குரூப், அந்த குரூப் ஆஃப் பீப்புள்னு வரும்போது 3 to 4, இண்டிவிஜுவல்னு வரும்போது சிங்கிள். ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, the student can select any topic which is relevant to his her specializations of the program. The student should continue the work on the selected topic as per the formulated methodology and the end of the semester. After completing the work to the satisfactions of the supervisor and review committee, a detailed report which contains clear definitions of the identified problem, detailed literature review related to the area of work and the methodology for carrying out the work, results and discussions, conclusions and reference should be prepared as per the format prescribed by the university and submitted to the head of the department. The student will be evaluated based on the report and viva's examination by a panel of examiner as per the regulations. ஸோ இது வந்து சிஎஸ்சிக்கு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர் பண்ணலாம், இல்லை குரூப் ஆஃப் ஒர்க், அதாவது 3 இல்லைனா 4 பேர் சேர்ந்து பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலே பண்ணலான்னு சொல்லும்போது அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அது வந்து குரூப் தான். ஸோ 3 to 4 மெம்பர்ஸாக ஒரு குரூப்பாக நம்ம சேர்ந்து நம்ம வந்து பண்ணலாம். அதை வந்து ஹெச்ஓடி வந்து நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு ரிவ்யூ கமிட்டி வந்து வரும். அந்த ரிவ்யூ கமிட்டி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிவ்யூ கமிட்டிஸ் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க கொடுக்குற ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் தான், அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குற ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் தான் அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கேயுமே நம்ம வந்து டீட்டெயில் லிட்ரேச்சர் ரிவ்யூ, எந்த ஒர்க்கில் நீங்கள் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த மெத்தடாலஜியில் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம எதில் வந்து பார்க்குறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ the student can select any topic which is relevant to his her specialization of the program. ஸோ எதில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த செமஸ்டர் சூப்பர்வைசர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நம்ம வந்து அங்கே வந்து பேசணும். ப்ளஸ் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும், பேசணும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பிபிடியை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம பண்ண ஒர்க்கை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து நம்ம அவங்க சப்மிட் பண்ணணும். அதை வச்சு தான் அவங்க பேஸ்ட் ஆன் திஸ் வந்து அவங்க மார்க் வந்து போடுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பயோமெடிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் இதே தான். ஸோ டு டெவலப் த எபிலிட்டி டு சால்வ் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் right from its identification and literature review till the successful solution of the same, to train the students in preparing project reports and to face review and viva's examinations. The students in a group of 3 to 4 works on a topic approved by the head of the department under the guidance of a faculty member and prepares a comprehensive project report after completing the work to the satisfactions of the supervisor. The progress of the project is evaluated based on a minimum of 3 reviews. The review committee may be constituted by the head of the department. A project report is required at the end of the semester. The project work is evaluated based on oral presentation and the project report jointly by external and internal examiners constituted by the head of the department. So more or less biomedical and mechanical, civil, electrical,
எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்குது. அண்டு சிஎஸ்சி பார்த்துட்டோம். ஸோ ஏடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் சேம் தான். சிஎஸ்சி என்ன கொடுத்துருந்துச்சோ டிட்டோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ த கோட் இஸ் AD3811 அந்த BM 3811, பயோமெடிக்கல் சிஎஸ்சி CS 3811, மெக்கானிக்கல் ME 3811, சிவில் C 3811, லைக் தட் ஆல் த கோட் இஸ் the same. ஸோ வாட் வி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஒர்க்கை அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது, ஸோ வந்து எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இன்ஜினியர் ஆகிட்டோம். ஸோ 4 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்ஜினியர்ஸ்னாலே நம்ம வந்து யார் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவங்க தான் இன்ஜினியர்ஸு. ஸோ அப்போது நம்ம ஒரு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டுருக்கோம் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட தாத்தா வந்து மாட்டு வண்டியில் போயிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அதை நம்மளை மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் அந்த ஆட்டோமொபைல். லைக் தட் எல்லாம் இப்போ ஆட்டோமொபைல்னால் உடனே மெக்கானிக்கல் மட்டும்தானா அப்படி இல்லை. அதில் உள்ளே இருக்க எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸு எல்லாமே பார்த்தோன்னா பேட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி, அதில் ஆட்டோமேட்டிக் சுவிட்சஸ்ஸு, இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து நம்ம இங்கே மெக்கட்ரானிக்ஸும் வருது, ப்ளஸ் வந்து ட்ரிபிள் வருது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவேட்டர்ஸு, ஹைட்ராலிக்ஸ், நியூமேட்டிக்ஸு ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வரும்பொழுது வந்து மோட்டார்ஸு, சர்வோ மோட்டார்ஸு, இது எல்லாமே வருது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிபிள். ஸோ அப்போ இசிஇ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், நம்ம வந்து அதுலேயே வந்து இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் நம்ம வந்து ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து எங்கே வந்து நம்ம ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோன் பேசலாம், ப்ளூடூத்தில் வந்து பேசலாம். ஸோ இப்போ சிஎஸ்சி இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சு தான் நம்ம ப்ளூடூத் டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளூடூத்தில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நிறைய வெர்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பேசுகிறதுக்கு வந்து முன்னாடி ஹெட்செட் வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு காரை மட்டுமே எடுத்து பேசுவோம். அது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு எலமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ளே இருக்க பேட்டரி ட்ரிபிள் பண்ணது, அதுக்குள்ளே இருக்க இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஐடி பண்ணது, அதுக்குள்ளே இருக்க ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்சஸ் வந்து ட்ரிபிள் பண்ணது. ஸோ அதில் இருக்கிற சிப்பு, அதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து மதர் போர்டு, அந்த சிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐசி, இதெல்லாம் ஈஸி பண்ணுது. ஸோ வந்து இப்போ ஒரு பாடி இருக்குது, அது வந்து ஏர்க்ராஃப்ட் டிசைன், ஏரோடைனமிக்ஸ் டிசைன்லாம் வந்துருக்கு, அது உள்ள ஒரு ஏர் பேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து ஹிட் பண்ணும் பொழுது அதில் சென்சார்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்சார்ஸ் வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் இருக்குது. ஸோ வந்து இன்ஃப்ராரெட்டு இருக்குது, யூவி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா சென்சார்ஸுமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு ப்ரெஷர் சென்சார் இருக்குது, வண்டி போய் ஒரு இடத்துல ஹிட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட ப்ரெஷர் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் சென்சார் வந்து நோட் பண்ணி நம்ம வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் மூலமாக வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஏர்பேக் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் வந்து ஆகும் பொழுது நம்மளோட லைஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அந்த ஏர்பேக் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ மியூசிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம இங்கே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்னு வரும்போது நம்ம ஐடிக்கு போயிடணும். அங்கே ப்ளூடூத் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து முன்னாடி இருந்த ப்ளூடூத் வந்து நம்ம ஒரு ப்ளூடூத் தான் வச்சுருப்போம். இப்போ வந்து நிறைய ப்ளூடூத் வெர்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்டை வந்து மாட்டிக்கலாம், காதில் வந்து நம்ம ப்ளூடூத் வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட் போட்டுட்டு, ப்ளஸ் வந்து ஃபோன் வரும்பொழுது நம்ம ப்ளூடூத்தில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் பேசி முடித்தோடனே நம்மளோட மொபைல்லேருந்து சாங்ஸ் வந்துட்டு இன்ஃபோடைன்மெண்ட்டில் ப்ளே ஆகும். அட் த சேம் டைம் வந்து வேறு ஒரு கால் வருது அப்படின்னா நம்ம அதே சிஸ்டமில் வந்து உடனே வந்துட்டு நம்ம காலும் பேசிக்க முடியும். ஸோ அட் அ டைமில் 3 or 4 டிவைசஸ் வந்து நம்மளால் வந்து பேர் பண்ணியே வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் இப்போ இருக்க அட்வான்ஸ் ப்ளூடூத் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ். ஸோ வந்து இது வந்து ப்ளூடூத் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ். இதே மாதிரி ஸோ ஒரு சின்ன காரு, அதில் வந்து குஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து லெதர் வந்து பண்ணியிருக்காங்க, சீட்டில் வந்து லெதர் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த லெதர் வந்து யார் பண்ணால், ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, ப்ளஸ் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கான லெதர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அது எப்படி வந்து நம்ம வந்து பண்ண முடியும், அதை வந்து நம்ம எப்படி வந்து அழகாக காமிக்க முடியும். ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காருக்குள்ளே இருக்க இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து 3D சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதிலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கார் வந்து வர்றதுக்கு முன்னாடி சிமுலேஷன்ஸில் வந்து எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஒரு காரை வந்து 2Dயில் வந்து ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கப்புறம் அது 3Dயாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ரன் பண்ணி அப்புறம் நிறைய டெஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அது ரன்வேயில் வந்து ரன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஆஃப்டர் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஒரு புது காரே நமக்கு வந்து வெளியில் வருது. ஸோ இப்படி வரும்பொழுது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து தான் ஒரு காரை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுது, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து
கம்ப்ளீஷன் நம்மளால் பண்ண முடியுது. இப்போ இருக்க ஈராவில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரிபிள்இ ப்ளஸ் வந்து இசிஇ ப்ளஸ் வந்து ஐடி அண்ட் தென் மெக்கானிக்கல் இது இல்லாமல் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேஷன்ஸ் வரும்போது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் வரும்பொழுது இப்போ நம்ம சென்சர்ஸ் வந்து வச்சு கீழே சென்ட்ரி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம எல்லா எமர்ஜிங் கோர்சஸுமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கான விஷயம். ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணும்பொழுது என்ன மாதிரி பண்ணணும்? ஸோ நம்மளோட ஐடியாவே என்ன, ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டே நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம பண்ண போகிற விஷயம் ஏற்கனவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்றது தான் நம்மளோட பேப்பராகவே இருக்கணும், நம்மளோட ப்ராஜெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் இந்த 21 ரெகுலேஷன்ஸில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து அவங்க கொடுக்குற பீரியட் வந்து 300 பீரியட்ஸு. ஸோ பெர் செமஸ்டரில் இது ஒன்று மட்டும்தான் அவங்களோட வேலை, ப்ராஜெக்ட்/இன்டர்ன்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் இன்டர்ன்ஷிப்பும் நீங்கள் வந்து போகணும். அந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸில் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் கேட்கலாம். போகிற மெக்கானிக்கல் பீப்புளாக இருந்தாங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இல்லை வந்து ஒரு டூ வீலர், அதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து காரு, டூ வீலர்ஸு, ஏதோ ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ஸ், அதாவது ராயல் என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இப்போது பிளான்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காம்போனன்ட்ஸ், ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆட்டோமேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போனோம் அப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அவங்க அந்த கம்பெனி பர்டிகுலராக என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பெல்லுக்கு போகலாம், பிஹெச்இஎல் போகலாம், ட்ரிச்சியில் இருக்க பெல்லுக்கு போகலாம். ஸோ பாய்லர்ஸில் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அங்கே வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் தான் நடக்கும், அது பேஸ்டான தெர்மலில் போயிடும் அது. ஸோ நம்ம வந்து மெக்கானிக்கலுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடும்பொழுது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம சிஎஸ்சி, பயோமெடிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, பயோமெடிக்கல் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் நம்ம வந்து போகலாம். ஸோ சிஎஸ்சி அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து அவங்களே கெரியர் அப்படின்னு சொல்லி கெரியர் டெவலப்மெண்ட்டு, கெரியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, அந்த மாதிரி எல்லா பெரிய கார்ப்பரேட் கம்பெனியுமே வந்து டாட்டாவில் வந்து, அப்புறம் மஹேந்திரா டெக்கு, சுந்தரம், ஸோ இவங்கள மாதிரி வந்துட்டு இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், அக்சென்சர்ஸ், இன்னும் நிறைய ஐபிஎம், அப்புறம் சிடி, தென் வந்து சிடிஎஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே அதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் அந்த அவங்களோட ப்ராப்பர் வெப்சைட்ஸ் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கெரியர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்களோட எப்படி இருக்காங்க, லைவாக என்ன பண்ணிட்டுருக்காங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க பண்ணிட்டுருக்க விஷயங்கள், பைத்தான், ஃபுல் ஸ்டாக்கு, ஸோ வந்து இன்னும் நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டூல்ஸில் ஜாவாவில் எப்படி ஒர்க் பண்ணுறது, நம்ம பர்டிகுலராக எதுக்காக ஒர்க் பண்ணுறோம், க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, ஸோ டேட்டா அனாலிசிஸ் இருக்குது, டிபிஎம்எஸ் இருக்குது, சிஎன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அது இன்டர்ன்ஷிப். ப்ராஜெக்ட் ஒர்க்குன்றது நம்ம ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது பேஸ்ட் ஆன் த லிட்ரேச்சர் சர்வீஸ். ஆல்ரெடி வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து பேப்பர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து எடுத்து பண்ணுறது. ஸோ அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ எப்படி எடுக்கிறது, ப்ளஸ் வந்து பிபிடி எப்படி போடுறது, தென் வந்து ஒரு பிபிடி எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் நெக்ஸ்ட் பதிவில் பார்ப்போம். இதை நம்ம வந்து ஒரு பார்ட் 1 வச்சுப்போம். ஆல்ரெடி வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 18 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வீடியோட லென்த்னால வந்து இதோட இதை நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் சர்வே, தென் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டினியூட்டியாக பார்ப்போம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது, அதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், அந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்ப்போம். ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னே ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பை. திஸ் இஸ் தினேஷ். தேங்க்யூ.